கொடியெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. யார் யாருக்கு என்ன வேணும் சொல்லிட்டு எடுத்துக்காங்க. நாளைக்கு வந்து வரும்போது எல்லாருமே மறக்காம கொடி கொடுத்துட்டு வந்துடணும். சரியா? இந்தாங்க போகும்போது எல்லாரும் ஒண்ணு எடுத்துக்காங்க. இப்ப எடுத்து கொடுத்துட்டுமா? சரி இரு இப்ப எடுத்து கொடுத்துடுறேன். குண்டூசி வந்து பார்த்து குத்துங்க, மேல குத்தாம. இந்தாங்க மேல வந்து ஆரஞ்சு கலர் வரணும் பசங்களா. மாத்தி கீட்டி தலைக்கீழ குத்திடாதீங்க. சரியா? காலையில வரும்போது ஒழுங்கா குத்திட்டு வரணும். யார் யார் காம்படிஷன்ல கலந்துருக்கீங்களோ, பேச்சு போட்டியில கலந்துருக்கீங்களோ அவங்க எல்லாமே ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடணும். ஓகே? எல்லாருக்கும் வந்துருச்சா? சரி ஓகே, எல்லாருமே கரெக்டா வந்து குத்திட்டு வந்துடணும். மிஸ் என்னம்மா சொல்லு. அண்ணாத்தா கண்ணாத்தா. இல்ல மிஸ், சார் இன்னும் கொஞ்சம் கொடியெல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு. ஆனா அதை வீட்டுக்கெல்லாம் குத்துட்டு போக கூடாதா, நாளைக்கு இங்கே குத்திட்டு இங்கே கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மிஸ். அதுதான் நானே எடுத்துட்டு வந்தேன். சரி எடுத்துக்காட்டு, என்னதுன்னு பாக்கலாம். மிஸ் இதெல்லாம் தான் மிஸ் அது. சரி இரு நான் காமிக்கிறேன் ஒன்னொன்னா. இது என்னது இது? ஃபுல்லா நிறைய கொடி இருக்கும் போலியே. குட்டி பசங்களா, நாளைக்கு வந்து இதை இங்க குத்திக்கங்க. இருங்க ஃபுல்லாவே நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நானே இப்பதான் பாக்குறேன் இந்த மாதிரி கொடி எல்லாமே. இது வந்து நைட்டு போகும்போது எடுத்துட்டு போங்க. நாளைக்கு காலையில வீட்டுல இருந்து குத்திட்டு வந்துடணும். இது இங்கே வந்து குத்திக்கங்க. சரிங்களா? போகும்போது அவுத்து வச்சுட்டு போயிடணும். இங்கேயே சார் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இங்க வந்து பார்த்தோன்னா எல்லா மாடல்லையும் இருக்கு. ட்ரையாங்கிள் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, அப்புறம் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. இந்தியான்னு போட்டிருக்கு பாருங்க, அழகா இருக்குல்ல. அழகா பறக்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கொடியும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் என்ன இருக்கு? இங்க பாத்தியா மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணி திருப்பி பார்த்துலாமா? சூப்பரா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. உங்களுக்கு யார் யாருக்கு வேணுமோ எல்லாருமே ஒண்ணு சண்டை போடாம வாங்கிக்கணும். சரியா? சண்டை போட்டுட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இந்த கொடி கூட சூப்பரா இருக்குங்க. இது 2 கொடி. யாருக்கு இந்த 2 கொடி வேணுமோ அதை எடுத்துக்காங்க. இது எல்லாமே செமையா இருக்கு. சரி ஓகே, இது எடுத்து வச்சிடலாம். அப்புறம் வேற வந்து எல்லாமே இந்த பூவும் கொடுத்துருக்காங்க பாரு. இந்த பூ வந்து நீங்க போகும்போது டெக்கரேஷன் பண்ணிட்டு போங்க கிளாஸ் ஃபுல்லாவே. ஏன்னா வந்து கிளாஸ் வந்து நல்லா அழகா இருக்கணும் நாளைக்கு. அதனால ஃபுல்லாவே நீங்க டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பூ வேணுமோ அதை பச்சுக்கோங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு பூ வேணா கூட வீட்டுக்கு கூட எடுத்துட்டு போய் தலையில வச்சு நாளைக்கு எடுத்துருவாங்க. இந்த ரெட் கலர் சூப்பரா இருக்கும் பாருங்களேன். எல்லாருக்குமே இந்த ரெட் கலர் கிடைக்குதான்னு தெரியல, கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ரெட் கலர் வந்து தலையில வச்சா சூப்பரா இருக்கும். நான் உனக்கு வச்சு காமிக்கிறேன் பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல? அழகா இருக்கு. சரி நாளைக்கு எல்லாருமே ஒரு பூ வந்து மறக்காம தலையில வச்சு எடுத்துட்டு வந்துருங்க. நானும் ஒரு பூ எனக்கு எடுத்துட்டு போவேன். சரியா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் நம்ம கிளாஸ்ல. அப்புறம் பலூன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க பலூன்ஸ்ல வந்து அழகா ஊதி. ஐயோ ஆரஞ்சு கலர் இல்லையே, கிரீன் கலரும் இல்ல, வெறும் ஒயிட் கலர் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு, ரெட் இருக்கு, கோல்டன் கலர் இருக்கு. சரி ஓகே, இதுல நீங்க என்ன வச்சு பண்றீங்களோ அதை பண்ணுங்க. இது எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லாமே பண்ணுங்க. நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு எல்லாருமே வந்து ஜாலியா இருக்க போறோம். அதனாலதான் பிராக்டிஸ் பண்றவங்க மறக்காம நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? அப்புறமா வந்து திக்குன்னு திக்க கூடாது பேச்சு போட்டியில எல்லாம். இந்த வந்து கொடி கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ஸ்பீச்ல கலந்துருக்கீங்க எல்லாருமே. இந்த கொடியை வச்சுட்டு கையில வச்சுட்டு பேசுங்க. அப்ப பேசுனீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். அஞ்சலி உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், புரியுதா? பிராக்டிஸ் பண்ணிட்டியா நான் சொன்னது எல்லாமே? மிஸ் பண்ணிட்டேன் மிஸ். சரி ஓகே, இந்த ஃப்ளவரும் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஃப்ளவர் ஃபுல்லாவே கிரீன் கலர்ல தான் இருக்கு. சரி நம்ம ஒரு ஐடியா பண்ணலாமா? இந்த ஃப்ளவர் எல்லாமே கலர் மாத்தி சேஞ்ச் பண்ணலாமா? சரி ஓகே, எல்லாருமே என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிராஃப்ட் கிளாஸ்க்கு வந்துருங்க. நான் கிராஃப்ட் கிளாஸ்க்கு போறேன். அங்க இதை வச்சு நம்ம பண்ணலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாருமே கிராஃப்ட் கிளாஸ் வந்துட்டீங்க போல. இந்தாங்க நான் உங்களுக்கோசம் பெயிண்டிங் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஃப்ளவரும் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு கலர் ஓபன் பண்ணிட்டு நம்ம அதுல வந்து டிப் பண்ணி எடுக்க போறோம். சரியா? எந்த கலர்? ரெட் கலர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெட் கலர் பூ இல்லை இல்லையா, கொஞ்சம் தான் இருக்கு. அதனால ரெட் கலர் பூ எடுத்து உள்ள வச்சு கொஞ்சம் சும்மா அமுக்கி பார்க்கலாமா கலர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டா தான் ஒட்டி இருக்கு, ஆனா நல்லா இருக்குல்ல. ஃபுல்லா ஒட்டா எப்படி இருக்கும்? இதுவும் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆனா இது ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும்ல. மேல மட்டும் இருக்கிறதுக்கு ஃபுல்லா இருந்தா சூப்பரா இருக்கும். சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்னதா ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வரேன் இருங்க. இந்த மாதிரி ஒரு கல் எடுத்து வச்சு, இல்லைன்னா வேற ஏதாவது கட்டை கிட்ட அந்த மாதிரி ஏதாவது கூட எடுத்து வச்சுக்கலாம். இதுல வந்து டிப் பண்ணிட்டு ஃபுல்லா பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. நானே தாம்மா ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். இது வரைக்கும் பண்ணதில்லை. கிராஃப்ட் மிஸ் வேற இல்ல, எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. பர்மிஷன் கூட நான் கேட்கவே இல்லை கிராஃப்ட் மிஸ் கிட்ட. நான் வேற கிளாஸ்க்குள்ள வந்துட்டேன். அவங்க வேற கொஞ்சம் சுடுமுஞ்சா இருக்கிறாங்க, என்ன பண்றது? சரி ஓகே, சார் கிட்ட அப்புறமா போய் சொல்லிக்கலாம். என்ன இது ஒழுங்கா வரவே இல்லை பசங்களா? இப்படி பண்ணா வருமா எனக்கு தெரியலையே மிஸ். தெரியல மிஸ் எங்களுக்கே. சரி ஓகே, இன்னொரு கொஞ்சம் கலர் வச்சு பார்க்கலாம்.
எவ்வளவு பண்ணாலும் வரவே இல்லையே, கலர் தான் வேஸ்ட் ஆகுது. அச்சோ, இந்த ஃப்ளவரும் வேஸ்ட் ஆகி போச்சு. ஒரு ஃப்ளவர் வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி, நம்ம வேற ஒண்ணுத்துல வச்சு டிப் பண்ணி பார்க்கலாமா? சரி, நான் வேற ஒரு பூ வச்சு பாக்குறேன். இதை அப்படியே வச்சுட்டு வேற என்ன கலர் எடுக்கலாம்? ப்ளூ கலர் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமா? அதே ரெட் கலர் எடுத்து பார்ப்போமா? இது நல்லா தான் இருக்கு. சரி வேணாம், நம்ம ப்ளூ கலர் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ளூவை ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டு நான் அதில் டிப் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லா வருமானே தெரியலையே. நான் வேற ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன் கிளாஸை. கிளாஸ் மிஸ் வந்தால் என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியல. ஒரே பயமாக இருக்கு எனக்கு வேற. மிஸ் நல்லா இருக்கு மிஸ், பண்ணுங்க, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று பண்ணுங்க மிஸ். இருமா, அடுத்தது எதில் பண்ணலாம்? விழுந்துட்டே இருக்கு கீழே. ஒயிட் இன்னும் பண்ணவே இல்லை. சரி இரு, ஒயிட்டை பார்க்கலாம், டிப் பண்ணி பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் ப்ளூவே டிப் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா மேலே எடுத்து வச்சிடுறேன். இப்போ எல்லோ கடைசியா நம்ம ஒயிட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு பூவை எடுத்துட்டு அதுல அதே மாதிரி போட்டு அமுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு மாதிரி எல்லோ ஷேட்ல இருக்குல்ல, இது கூட நல்லா தான் இல்லை. சரி இருமா, அவ்வளவுதான், எல்லாமே பண்ணியாச்சு. வானாண்டி, போதும் பசங்களா, வாங்க நம்ம போலாம். இது ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு. கிராஃப்ட் மிஸ்ல வந்தாங்கன்னா நம்மளதான் கத்துவாங்க. லாஸ்டா இந்த ஒயிட் மட்டும் பண்ணிடுங்க மிஸ். என்னது ஒயிட் மட்டுமா? நல்லாவே வரலையம்மா, அப்புறம் வேஸ்டா போயிடுமே எல்லா ஃப்ளவரும். மிஸ் பரவாயில்ல மிஸ், ஒன்னே மட்டும் பண்ணுங்க மிஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ப்ளூ கலர் டிப் பண்ணுங்க மிஸ். இரு டிப் பண்ணி காமிக்கிறேன். நல்லா போட்டேன். என்னம்மா சுத்தமா இல்லை, ஃப்ளவர் தான் வேஸ்ட் ஆனதுதான் மிச்சம். சார் வந்து பார்த்தா திட்டுவாரு வேற. சரி இதை சீக்கிரமா எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பம்பில தான் மாட்டுவோம். கிராஃப்ட் மிஸ் வந்தா நம்மளதான் கத்துவாங்க. சரி பசங்களா, நீங்க போய் ஆயமா கூட்டுவாங்க இந்த கிளாஸை கிளீன் பண்றதுக்கோசம். சரிங்களா மிஸ்? சூப்பரா இருக்கு மிஸ். இதுல ஒன்னொன்னு நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டுமா? வீட்டுக்கா? நல்லாவே இல்லை சொல்லிட்டு இருக்கேன், வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்றேன். காயிட்டும், காஞ்ச பிறகுதான் தெரியும் இது நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மிஸ். சரி எல்லாம் கிளாஸுக்கு போயிட்டு. அஞ்சலி, நீ படிச்சுட்டியா? மிஸ், உங்களுக்கு கொரியர் ஏதோ வந்திருக்கா மிஸ், சார் சொன்னாரு. எனக்கு கொரியர் வந்திருக்கா? சரி இருக்கட்டும், பரவாயில்ல மிஸ். சூப்பரா இருக்கு மிஸ் இந்த கலர் எல்லாமே. கண்ணாத்தா, நீ போய் உட்காரு போ. எவ்வளவு நேரம் கழிச்சு கிளாஸுக்கு வந்திருக்கேன். அப்ப போன பாத்ரூம், இப்பதான் வரியா நீ? கண்ணாத்தா, நீ போய் உட்காரு போ. அஞ்சலி, நீ என்ன படிச்சியா இல்லையா? நான் பிராக்டிஸ் பண்ண சொன்னேனே, சொல்லு பார்க்கலாம். மிஸ் நானும் படிச்சுட்டேன் மிஸ், சொல்லட்டுங்களா? சொல்லு பார்க்கலாம். மிஸ், பேச்சுப்படிதான இனத்தாலும் மொழியாலும் நாங்கள் வேறுபட்டிருந்தாலும் இந்தியர்களை ஒன்றுபட்டு அன்றில் பெற்ற சுதந்திரம் இது. மிஸ் சொல்லிட்டேன் மிஸ். சூப்பரா சொல்லிட்டேனா? அண்ணாத்தா சூப்பரா சொன்னாலா இல்லையா? மிஸ் சூப்பரா தான் மிஸ் இருக்கு. ஆனா கிராஃப்ட் மிஸ் வந்துட்டு இருக்காங்க. என்னது கிராஃப்ட் மிஸ் வந்துட்டு இருக்காங்களா? போச்சு, இன்னைக்கு எல்லாருமே மாட்டணும். அவங்க ஏற்கனவே கொஞ்சம் சுடுன்னு இருப்பாங்க. இப்ப நம்ம கிளாஸை வேற அசிங்கப்படுத்தி வச்சிருக்கோம். மிஸ், எனக்கு ஒரு பூ கொடுங்க மிஸ், தலையில வச்சுக்கிறதுக்கு. ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க நீங்க. என்னது நான் அழகா பண்ணியிருக்கேன்? நான் என்னடி சொல்றேன் நீ? மிஸ் ஆமா மிஸ், எனக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஒரு தலையில ஒரு பூ வச்சோம் அப்படின்னா இன்னும் அழகா இருப்பேன் மிஸ், அதனாலதான். சரி இருக்கட்டும், பரவாயில்ல விடு. தனு, கொஞ்சம் வழி விடு தனு, நான் உட்காரணும். கண்ணாத்தா, நீ போய் அப்படி போய் உட்காரு போ. இடமே இல்ல, நாங்க வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கோம். மிஸ்ஸுக்கு வேற எதுவுமே தெரியல போல. என்ன பண்றது? அப்படிலாம் சொல்லாத, மிஸ்ஸுக்கு எல்லாமே தெரியும். கிராஃப்ட் மிஸ் இல்ல, அவங்க தமிழ் மிஸ் தானே, அவங்களுக்கு தான், அதனாலதான் எதுவுமே தெரியல அவங்களுக்கு. மற்றபடி அவங்க எல்லாமே சூப்பரா தான் பண்ணுவாங்க, தெரியுமா? நான் நிறைய பாத்திருக்கேன். என்ன என் பேச்சு தாங்க அடிபட்டு இருக்கு மிஸ்? ஒண்ணும் இல்ல மிஸ். சரி எனக்கு கிராஃப்ட் தெரியல தானே சொல்றீங்க? ஆமாமா, எனக்கு கிராஃப்ட் தெரியலதான். பத்தியா மிஸ் எவ்வளவு அழகா சொல்றாங்க கிராஃப்ட் தெரியலன்னு. மத்த மிஸ் எல்லாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. நம்ம மிஸ் எப்பவுமே நம்ம மிஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.